அம்மா சேனல் அன்புடன் மலருக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரிச் ஹோம்மேட் சாக்லேட் பர்ஃபி செய்கிற பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்ப்போம். கண்டென்ஸ்ட் மில்க் 400 ml 400 ml எடுத்துருக்கிறேன். cashew nut 250 கிராம் 250 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஹோம்மேட் பட்டர் 200 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். சுகர் ஆர்கானிக் சுகர் 350 கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். கொக்கோ பவுடர் இந்த டேபிள் ஸ்பூனுக்கு 6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த கண்டென்ஸ் மில்கில் 150 ml கண்டென்ஸ் மில்க்கும் இந்த cashew நட்டையும் மிக்சியில் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு நான் உங்களுக்கு திரும்ப காட்டுறேன். இப்போ பாருங்கள், cashew நட்டும் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ கிச்சனில் நம்ம பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பு பற்ற வச்சு குக்வேரை அடுப்பில் வச்சுருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம்ல 200 கிராம்ஸ் பட்டர், அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல 350 கிராம்ஸ், அதை சேர்த்துக்கிறோம். அது போக நம்ம கண்டென்ஸ் மில்க் 250 ml நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த சுகர் நல்லா கரைகிறது வரைக்கும் நம்ம அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கிறோம். சிம்மில் வச்சுருக்குறோம். சுகர் நல்லா ஃபாஸ்ட்டாக கரையுது. நல்லா மெல்ட் ஆன அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல cashew நட்டும் கண்டென்ஸ் மில்க்கும், அதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் கரையாமல் அந்த cashew நட்டை நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. சுகர் பட்டர் அந்த கண்டென்ஸ் மில்க் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஃப்ளேம் சிம்மில் தான் வச்சுருக்குறோம். இந்த cashew நட்டும் கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஹை ஃப்ளேமில் வச்சு 15 மினிட்ஸ் ஒரு 15 நிமிஷம் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் நம்ம நல்லா கிண்டி அது கெட்டியாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா 6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இதை இது கூட ஃபைனலாக தான் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல அருமையான சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆயிட்டு. ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரேக்கு மாற்றி அப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு கழித்து ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட வேண்டியதான். இந்த ஸ்பேட்லா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. தங்கச்சி அவள் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ண ரெசிபி. தீபாவளிக்கு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரேக்கு மாற்ற போகிறோங்க. ட்ரேக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ட்ரேக்கு மாற்றியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூல் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம பீஸ் போடலாம். அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் இது ஆறட்டும். பீஸ் போட்ட அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். ரிச் cashew சாக்லேட் பர்ஃபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தம் புது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படிக்கு உங்கள் அன்புடன் மலர்.